ஹாய் மக்களே, அதாவது நிறைய சேனல்ஸில் இந்த கோல்டன் பிளாட்டை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அதை போட்டுட்டு இருந்தேன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ நான் அந்த ஸ்டோரிஸ்லாம் எடுத்து ஒரு ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் சொல்லலாம். ஸ்டோரியும் சொல்லணும், பட் மற்றவங்களேருந்து வித்தியாசமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இப்போது நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நான் சீக்கிரமாகவே எல்லா எபிசோடையும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க கோல்டன் பிளாட் எபிசோடு 1 போகலாம். இந்த உலகம் நம்ம நினைக்கிறது போல இல்லை. சில மனுஷங்க இரவுல தூங்குற நேரம், ஆனால் அந்த பூமியில் இன்னும் சில உயிரினங்கள் இரவுல முழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவங்கள யாருன்னு தெரியுமா? அவங்க தான் வாம்பயர்ஸ். இதுதான் மை கோல்டன் பிளாட்டோட ஆரம்பமே. ஒரு பழைய கட்டுறதுக்கு கீழே முகமூடி நிறைந்த ஒரு முகம். இதுதான் மார்க்கு. இவன் ஒரு வாம்பயர், ஆனாலும் சாதாரணமானவன் இல்லை. 200 வருஷ காலமா உயிரோட இருக்கான். அவனோட மனசுல உள்ள ஏதோ ஒரு வழி, எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தேவையானதெல்லாம் ஒரு அரிய வகை ரத்தம். அதுதான் கோல்டன் பிளாட். இந்த ரத்தம் இருந்தாதான் இந்த வாம்பயர்களோட ராஜ்யமே திரும்ப புத்துயிர் பெறும்னு சொல்றாங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண இளைஞன், அவனோட பேர் டாங்க். பேங்காக்ல புதுசா ஒரு வேலைக்காக வந்திருக்கான். அவனோட முகத்துல எப்பவுமே ஒரு சிரிப்பும் முகம் முழுக்க பசுமையும் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். ஆனா அவன்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அவனுக்கே தெரியாது அவனோட உடம்புல ஓடுறது ரொம்பவும் ஸ்பெஷலான ரத்தம்னு. அந்த ரத்தம் தான் இந்த உலகத்துக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு ரத்தம்னு. ஒரு நாள் டாங் அவனோட ஃப்ரெண்டுக்காக ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வேலைக்கு போறான். அங்கதான் அவனுக்கு நம்ம மார்க்கோட சந்திப்பு நடக்குது. முதல்ல 2 பேரும் சாதாரண பார்வை தான் பார்த்துக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குமே தெரியாது அதுதான் அவங்களோட மறக்க முடியாத காலகட்டத்துக்கான துவக்கம்னு. அப்படியே போயிட்டு இருக்க டாங்க்கு ஒரு டைம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அவனோட ரத்தம் தரையில சிந்துது. அந்த ரத்தத்தை பார்த்ததுமே மார்க்கோட கண்கள்ல ஒரு மாற்றம். கண்கள் சிவக்குது. மார்க்கோட உடம்புக்குள்ள ஏதோ விசித்திரமான மாற்றம் நடக்குது. அவனோட முகம் ரொம்பவும் வியப்போடையும் அவனுக்குள்ள ஒரு ஏக்கத்தோட பதட்டமாகறான். இதேதான் நான் தேர்ந்தெடுத்தோம். அதான் கோல்டன் பிளாட். இருந்தாலும் மார்க் அவனோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். மார்க்குக்கு அந்த உண்மை தெரிஞ்சதுமே அந்த நொடியிலிருந்து அவன் ஒரு முடிவுக்கு வரான். இந்த பையனை நம்ம எப்படியாவது பாதுகாக்கணும். ஏன்னா வாம்பயர் இனத்துக்கு தேவையான ரத்தம் இந்த கோல்டன் பிளாட் இவங்கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா அவனை பிடிச்சா இவனோட உயிருக்கே ஆபத்து. ஆனா என்னன்னா மார்க்கே ஒரு வாம்பயர் தான். அவனுக்குள்ளவும் கோபம், பசி, ஏக்கம் எல்லாமே இருக்கதானே செய்யும். இவன் எல்லாம் கலந்துதான் ஒரு போர் நடக்குது அவனுக்குள்ள. இதுதான் இந்த தொடரோட துவக்கமே. டாங்க் தன்னோட ரத்தம் இப்படிதான் அப்படின்னு தெரியாம ஒரு அபாயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான். மார்க் ஒரு பக்கம் டாங்கே அபாயமா வேலாம், இன்னொரு பக்கம் பாதுகாவலனாவும் இருக்கான். இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் தான் இவங்க 2 பேருக்குள்ளதான் ஒரு புதிய பயணம் ஆரம்பமாக போகுது. இதுதான் மை கோல்டன் பிளாட். அடுத்த எபிசோட்ல டாங்க் உண்மை தெரிஞ்சுக்கிட்டானா என்ன நடக்கும்? அது மட்டும் இல்ல, மற்ற வாம்பயர்லாம் அவனை தேடி வந்தா என்ன நடக்கும்? 2வது எபிசோட்ல கண்டிப்பா இணைஞ்சிருங்க. அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணி முடிஞ்ச ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க போதும். அப்புறம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.